ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான் இல்லையா லாஸ்ட் எபிசோட்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பயங்கர குஷியில இருக்கா. அப்பதான் ஹான் வராங்க. என்ன இன்னைக்கு நீ வந்து உன்னோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கே, என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றா. எல்லாம் ஓகே தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, உனக்கு ஒரு பேட் நியூஸ் நான் சொல்ல போறேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வாரத்துல நீ யூஎஸ் போய் ஆகணும் அப்படின்னும் போது, என்னது இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. வேற வழியே இல்ல நமக்கு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, சேர்மன் நீங்க வந்து இப்பயே சர்ஜரியை பண்ணியே ஆகணும், இதுக்கு மேல நீங்க லேட் பண்றது உங்களுக்கு உடல்நிலைக்கு கொஞ்சமும் ஒத்து போகாது, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வெளி ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க, உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயப்படுறாரு. இருந்தாலும் உடம்பு தான் இப்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் இவர் கேட்காம என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வரைக்கும் என்ன விட்டுரு, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒரு வழியா ஹீரோவும் அவங்க அப்பாவை வந்து வெட்டிங்க்கு கூப்பிட்டுறான். அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவங்க அப்பாக்கு வந்து கோட் சூட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதுதான் நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கமே இல்லம்மா, என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வந்து பல வருஷமா எனக்கு தெரியும், அவன் வந்து எந்த பொண்ணு கிட்டயும் பேசினது இல்ல, பழகினது இல்ல, ஆனா உன்கிட்ட அவன் பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் கிட்ட ரொம்ப பெரிய வித்தியாசம் நான் பார்த்தேன். உண்மையாவே நான் சொல்றேன், அவன் உன்னை பயங்கரமா லவ் பண்றான். அதனால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் வந்து 2 மாமியாரையும் பார்க்க வந்திருக்காளா, அவ்வளவுதான் 2 மாமியாரும் சேர்ந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா ஓஹோன்னு ஹீரோயினை புகழறாங்க, திடுதிப்புன்னு கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. ஹீரோயினுக்கு பயமாவே இருக்கு. சரி சரி கவலைப்படாத, 2 மாமியார் இருந்தாலுமே நாங்க உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம், உன்னை நல்லாதான் பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்த உடனே கேக்குறான் ஜங்கு, என்ன ஆச்சு, நல்லா போன, ஏன் ஒரு மாதிரி வந்திருக்க அப்படின்னும் போது, எனக்கு என்னடா பண்றது 2 மாமியார் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னும் போது, ஆமா ஒன்னே தாழ முடியாது, உனக்கு 2 இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். இருந்தாலும் இவங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதுன்னா தெரியல. திடீர்னு பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்காம பேசுறாங்க, திடீர்னு பார்த்தா 2 பேரும் அப்படியே பாசத்தை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து யூஎஸ்ல நடக்க போற ஷூட்டிங்கான படத்துல வந்து இவங்க 2 பேருமே தான் பேரா நடிக்கிறாங்க. அதனால நம்ம ஜோ வந்து இவங்களை இன்டர்வியூ எடுத்து போடுறா. ஹீரோ லாயரை பாக்கிறதுக்கு போறான். லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம காங்க பத்தி நிறைய விஷயம் இன்னும் கிடைச்சிருக்கு. அவ டாக்ஸ்ல வந்து எவ்வளவு ஏமாத்தி இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ ஏமாத்தி நிறைய இடங்களை வாங்கியிருக்கா, அந்த விஷயம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம பெருசா எதையும் இதுல வெளியில விட வேண்டாம், ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டணும் அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது தப்பு தானே, சட்ட விரோதம், அதை நம்ம வெளியில சொல்லியே ஆகணும் அப்படின்னு லாயர் சொல்றாரு. அப்பதான் நீங்க ஜஸ்ட் ரூமர் மாதிரி சொல்லுங்க, அப்பவாவது அவ பயப்படுவா அப்படின்னு சொல்றான். மறுநாள் நியூஸ்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, இவதான் அப்படின்னு சொல்லாம ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பண்ண தப்ப எல்லாத்தையுமே அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காங்குக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு. மரியாதையா நீ வந்து இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ என்ன சொல்றானா, அப்ப உங்க கம்பெனிக்காக என்னையே வந்து காவு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா எனக்கு என் கம்பெனி தான் முக்கியம், எனக்கு வந்து நீ முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு ஹானை பாக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு அட்டாக் பண்ண நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹானுக்கு அப்பாடான்னு இருக்கு. சரி எதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன் வந்து நம்ம யோனோட பயங்கரமான ஃபேனா, அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்களும் சரி ஹீரோவும் சரி அவனுக்கு பயங்கர டார்ச்சரா இருந்திருக்கீங்க, யோன் பக்கத்துல போக விடாம இருந்திருக்கீங்க, அதனாலதான் அவன் இதை பண்ணிருக்கான்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க அண்ணாவை கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமான பொறுப்பை அவனுக்கு கொடுக்குறான். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எங்க அப்பா கூட என்ன நம்பினது இல்லடா, நீ இந்த அளவுக்கு நம்புற, ஏன் நான் கட்டின பொண்டாட்டி கூட என்ன நம்பினதே இல்ல, எனக்கு இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோட கார்டன்லயே தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, சிம்பிளா வெறும் இவங்க 2 பேரோட ஃபேமிலியை மட்டும் வர
வர வச்சுட்டு அதனால அதுக்கு ரிஹர்சல் பாக்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்க அதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு எல்லாம் ஹீரோ பிஸியா இருக்கான்றதுனால ஜங் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட கல்யாணமும் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நடக்க போகுது. தம்பிக்கார போன் பண்ணி செம திட்டுறான். இப்படியா சடனா நீ வந்துட்டு ஒரு வாரத்துல கல்யாணத்தை வைப்ப, என்னால இங்க இருந்து வரவே முடியல, எனக்கு லீவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சரி சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வரலனா என்ன, நானே யூஎஸ்க்கு தான் வந்து ஒரு வாரத்திலேயே வரப்போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோவை வந்து ஹீரோயின் பயங்கரமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனா வேலைக்கு போன உடனே பயங்கர பிஸியா இருக்கான். இவளோட போன் அட்டென்ட் பண்ண மாட்டான், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டான். இப்பதான் ஹான் வந்து இன்னொரு குண்டை தூக்கி போடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு கிடையாது, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2வது நாளே நீ யூஎஸ்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோவும் வந்துட்டு ரிப்ளைவே பண்ண மாட்டான். கடைசியா ஹீரோ வந்து மொபைல் எடுத்து பாக்குறான். டே நீ கல்யாணத்துக்காவது வருவியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கா. கண்டிப்பா வருவேன், கவலையப்படாத, நான் இல்லாம எப்படி உன் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றான். ஹீரோவோட அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நீ நல்லா யோசித்துக்கோமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க அண்ணங்கார கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல மாதிரி தான் இருந்தா, ஆனா இப்ப இப்படி பைத்தியம் மாதிரி மாறிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அண்ணா ஐயோ அவ ஏதோ கோவத்துல சொல்றா, சும்மா சொல்றா, அப்படியெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மா வந்து சேர்மனை பாக்குறாங்க. அவர்கிட்ட வந்து தயவு செஞ்சு இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்னோட பையன் வந்து அவன் கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிட்டுட்டான், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவன் என்ன அப்பாவா ஏத்துக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இவங்க கூட எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹான் என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச 2வது நாளே யூஎஸ்க்கு போனோம், அவ ரொம்ப ஃபீல் பண்றா, நீங்க கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அவ கொஞ்சம் தைரியமா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே சரி ஓகே நான் அவகிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா எதுவுமே நீ கவலைப்படாத, எங்க அப்பாக்கு சர்ஜரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச உடனே இந்த சேர்மன் போஸ்டிங்க மறுபடியும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு நான் பிளைட்டை புடிச்சு உடனே உன்னை பார்க்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கொஞ்சம் ஹீரோயினுக்கு சந்தோஷமாகுது. கல்யாண நாளும் வந்துடுது. ஹீரோ வந்து அவங்க அப்பா கூட தான் போயிட்டு இருக்கான். எதுக்காக சேர்மன் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்கும் போது ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு தான் வந்தேன், என்னோட பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இன்னைக்கு உன்னோட கல்யாணம் இல்லையா அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து உறுதிமொழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா அப்படியே சேர்ல இருந்து மயக்க அடிச்சு கீழே விழுறாரு. அவ்வளவுதான், ஹீரோ எல்லாம் அலண்டு போயிடுறான். அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அவரை வந்து ஐசியூல வச்சிருக்காங்க. ஐயோ அவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஒன்னும் ஆகல, ஆனா என்ன மன்னிச்சிடு, நீ வந்து ரொம்ப ஆசையா இருந்த உன் கல்யாணத்தை பத்தி, ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதை பத்தி கவலைப்படாத, அவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னா எனக்கு போதும், நம்ம கல்யாணம் எப்ப வேணாலும் மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சேர்மன் கண் முழிச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா நீ அப்பா அப்பான்னு கதர்ன பத்தியா, எனக்கு அது ரொம்ப நல்லாவே கேட்டுச்சு, எனக்கு அதுவே போதும், இதுக்கப்புறம் நான் உயிர் பொழைச்சாலும் பொழைக்கலனாலும் பரவாயில்லன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்ப வந்து சேர்மனை பத்தி விசாரிக்கிறா. உடனே இவன் என்ன சொல்றான்னா சீக்கிரமே வந்து நானே நம்மளோட கல்யாணத்துக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா இப்போதைக்கு வேண்டாம், கரெக்டா நம்ம அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே வந்து 1 இயர் ஓகேயா உனக்கு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் 1 இயர் கழிச்சே பண்ணிக்கலாம், இப்பதானே நம்ம கல்யாணம் ஒரு வாட்டி நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ யூஎஸ்க்கு கிளம்புறா. அதோட 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அப்பா இப்போதைக்கு பெட்டரா இருக்காரு, மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ரெடி பண்ண, அங்க வந்து என்னோட பேஷண்ட்ஸை நான் பார்க்கணும், எனக்கு அதுலதான் சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்றான். அட பாவி டேய், இவ்வளவு பெரிய கம்பெனி இதுக்கு வந்து நீ சேர்மனா உட்காந்துக்கிட்டு இருக்க, ஆனா மறுபடியும் என்ன சொல்றேன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்து பேஷண்ட் பார்க்க போறியா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அதுலதான் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, ஹீரோயின் எப்ப வரா அப்படின்னு கேக்குறான். அது என்னன்னு எனக்கு தெரியல, இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தெரியல, 2 நாளா அவ எனக்கு மெசேஜே பண்ணல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஐயோ ஒருவேளை அங்க போன உடனே வெள்ளைக்காரனை பார்த்து அவளோட ஃபீலிங்ஸ் மாறிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து வந்துட்டு இவனுக்கு மெசேஜ் வருது.
நீ வந்து கார்டனுக்கு போயிட்டு எங்க அம்மாவோட ட்ரீக்கு தண்ணி ஊத்து, ரொம்ப நாள் ஆச்சு அங்க யாருமே போறதே இல்ல அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனும் மெசேஜ் அனுப்புறான். பாத்தியா அவ அனுப்பிட்டா பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அண்ணா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை வெள்ளைக்காரன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நம்ம எதிர்பார்த்ததுதான், அவன் ஹீரோ அங்க கார்டன் உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் வந்து கல்யாண கோலத்துல நின்னுகிட்டு இருக்கா. இன்னும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். நான் தான் ப்ராமிஸ் பண்ணேன் இல்லையா, அடுத்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கண்டிப்பா நம்மளோட கல்யாணம்னு சொல்லி, அதுதான் உனக்கு சர்ப்ரைஸா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயோ வந்துட்டேன்னு ஓடி வந்து நிக்கிறான். அங்க பார்த்தா எல்லாருமே வந்து இது எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ப்ரிப்பேரா இருக்காங்க. சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வந்து நம்ம புதுசா இதுல ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி நாளைக்கு நம்மளோட 2வது சேனல்லயும் ஒரு புது டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ரெண்டையுமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.